கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 13வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 13வது ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களுமே மிக அழகான, நுட்பமான, மென்மையான பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. முதல் வாசகம் 2 அரசர்கள் நூற்புத்தகத்தில் வாசிக்கிறோம். இறைவாக்கினர் எலிசா வடக்கு இஸ்ரேலில் அமைந்திருந்த சூனேம் என்கிற ஒரு நகரத்துக்கு செல்கிறார். அங்கேதான் சமாரியா, சூனேம் போன்ற பெருநகரங்கள் இருக்கிறது. இறைவாக்கினர் எலிசா பணியாற்றிய அந்த காலத்திலே அரசியல் அசாதாரண சூழல் நிலவி இருந்தது. அந்த இடத்துல ஒரு அமைதி இல்லை, எப்பொழுதும் போர் கலக்கமாக இருந்தது, பஞ்சம் இருந்தது. ஆகாப் என்கிற ஒரு அரசனுடைய ஒரு கொடூர செயல் பொய் தெய்வ வழிபாட்டை நிறுவியது. ஜெசபேல் என்கிற ஒரு அரசி பொய் தெய்வ வழிபாட்டை நிறுவியது. சமூக பண்பாட்டு சீரழிவு அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. இது எல்லாம் எதிர்த்து இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எலிசா அங்கே போகிற பொழுது அவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அங்கே இந்த சூனேம் நகரத்து அந்த வசதி படைத்த அந்த பணக்கார பெண் எலிசா இறைவாக்கினரை வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கிறார். 1. 2வது தங்கும்படி அவர் வேண்டுகிறார். தன்னுடைய கணவனிடத்தில் சென்று சொல்லுகிறார், இங்க பாருங்க, நம்முடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து செல்லுகிற இந்த அடியவர் ஒரு புனிதர் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஆதலால் நாம் என்ன பண்ணலாம், நம்முடைய வீட்டினுடைய மேல் தளத்தில் ஒரு அறை ஒன்று ஏற்பாடு செய்து படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு போன்ற அனைத்தும் அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் என்று தன்னுடைய கணவருக்கு ஆலோசனை தருகிறார். அவ்வாறே அந்த குடும்பம் செய்கிறது. அன்பு உறவுகளே, நாம பார்க்கிறோம், இந்த சூனேம் நகரத்து வசதி படைத்த பெண்ணை போல கடந்த 18 ஆண்டு காலமாக குருத்துவ வாழ்விலே, இறை பணியிலே எத்தனை நல்ல உள்ளங்களை நான் கண்டிருக்கிறேன். எல்லா குருக்களும் சந்தித்திருப்பார்கள். நல்ல மனிதர்கள், உதவிடுகிற, உடன் இருக்கிற நல்ல மனிதர்கள். இந்த பெண்ணிடத்தில் விளங்கிய 3 முக்கியமான பண்புகள். அவரிடத்தில் ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது. அதனால்தான் பலருக்கு இறைவாக்கினர் ஒரு வழிபாக்கராக இருந்த அந்த தெரிந்தபொழுது இவருக்கு மட்டும் ஒரு புனிதராக அடையாளம் காண முடிந்தது. ஆன்மீக தேடல் இருந்தது. 2வது, அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் பெரிதாக இருந்தது. 3வது, அவரிடத்துல தாராள குணம் இருந்தது. அதனால வரவேற்று தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு வசதியை இறைப்பணியாளரோடு பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார். அன்பு உறவுகளே, இந்த பெண் இறைவாக்கினர் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்தது இந்த ஊர் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு அங்கீகாரத்திற்காக அல்ல, அல்லது சுய விளம்பரத்திற்காக அல்ல, ஒரு கொடுக்கல் வாங்கல்னா இவரை அடிச்சேன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வந்து எதனா தருவார் என்கிற எதிர்நோக்கும் அல்ல. ஒரே ஒரு எளிமையான பண்பு, அவர் தூய மனிதர், புனிதர் என்று இவர் உணர்ந்திருந்தார். அப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன உலகத்துல இவ்வாறான நல்ல தூய மனிதர்களை நம் கண்கள் காண முடிகிறதா, நம்மால் உணர முடிகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். விருந்து உபசரிப்பு என்பது விவிலிய வரலாற்றில் ஒரு தூய மரபு. அவரை வரவேற்பது, அவரை தங்க வைப்பது, இடம் கொடுப்பது, இதெல்லாம் தூய கடமை, சாக்ரட் டியூட்டி. அந்த தூய கடமை தான் இந்த பெண் நிறைவேற்றுகிறார். அப்போ அன்பு உறவுகளே, விவிலிய வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்களில் கூட நிறைய இடங்களில், பாடல்களில் நாம் பார்க்கிறோம், இந்த இந்த விருந்து உபசரிப்பு என்பது தூய கடமை என போற்றப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பெண் இந்த இறைவாக்கினர் உபசரித்ததற்கு பதிலாக அந்த இறைவாக்கினர் கேகசி தன்னுடைய உதவியாளர் அழைத்து அந்த வீட்டின் குறைபாடுகளை தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து சொல்கிறார், அடுத்த ஆண்டு நான் வருகிற பொழுது உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்கிறார். இந்த பெண் தன்னுடைய குறையை இறைவாக்கினரிடத்தில் சொல்ல கிடையாது, புலம்ப கிடையாது, எந்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் வைத்ததும் இல்லை. ஆனால் பாருங்கள், அவர் செய்தது திகைப்பூட்டக்கூடிய பெரிய போதனைகளையோ அல்லது பெரிய பெரிய வீர செயல்களையோ செய்யவில்லை. செய்யறது ரொம்ப எளிமையான செயல். வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, உணவு கொடுத்தாரு, இருந்ததை பகிர்ந்து கொண்டார், வீட்டை திறந்து வைத்தார். இந்த கதவை, தன் வீட்டு கதவை திறந்து வைத்ததை விவிலிய விளக்கங்கள் தொடக்க காலத்தில் எப்படி சொன்னார்கள் என்றால், சூனேம் நகரத்து பெண் இறைவாக்கினருக்கு தன்னுடைய இல்லத்தை திறந்து வைத்தது போல நம்பிக்கையாளர்கள் கடவுளுக்கும் இறைப்பணியாளருக்கும் தன்னுடைய இதயத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று விளக்கங்கள் தரப்பட்டது. இந்த இறைவாக்கினர் அந்த பெண் இடத்தில் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று. அப்போ இந்த மகன் எதை மையப்படுத்துகிறான், எதனுடைய அடையாளமாக நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள் தொலைத்து விட்டு நிற்கிற சந்தோஷம் தான் அந்த மகன். நம்முடைய குடும்பங்களில் காணாமல் போன மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த தொல்லை, இதெல்லாம் அந்த மகனை குறிக்கிறது. உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் அப்படின்னா மீண்டும் அந்த தொல்லையிலிருந்து விடுதலை பெறப்போகிறோம்.
உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உனக்கு ஒரு ஃபியூச்சர், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, உனக்கு எதிர்காலம் உண்டு, இறை பாதுகாப்பு, கடவுளுடைய செக்யூரிட்டி உனக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துவது தான் அந்த அந்த வாக்குறுதி. எனவே பிரியமானவர்களே, புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஹார்ஸ் நகரத்தில் பணி பொறுப்பு எடுத்த பிறகு தினந்தோறும் மாலை வேளையில வீடுகளுக்கு வீடு சந்திப்பிற்காக செல்வாராம். சந்திக்க செல்கிற பொழுது நீங்களும் கூட குருக்களை அழைக்கிறீர்கள், உணவு கொடுக்கிறீர்கள். குருக்கள் உங்கள் இல்லத்திற்கு வருகிற பொழுது அது வெறும் இட்ஸ் நாட் அ மியர் சோஷியல் கேதரிங், அது வெறும் சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்றதோட நின்று விடுவதோ அல்ல. அந்த குருவானுடைய சந்திப்பின் வேளையில வீட்டில் ஜெபம் இருக்கும், இறைவேண்டல் இருக்கும், ஆறுதல் இருக்கும், நம்பிக்கை புதுப்பித்தல் இருக்கும், ஊக்கம் இருக்கும், வாக்குறுதிகள் இருக்கும். இவை அனைத்தும் தான் அந்த சந்திப்பின் வேளையில நிகழ்கிறது. அப்படி ஜான் மரிய வியானி சந்திக்கிற பொழுதெல்லாம் நலிந்த அந்த மக்களை தேட்டி இருக்கிறார். வீடு வீடாக சென்று அவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற ஆறுதல் செய்தி தந்திருக்கிறார். பிரிந்த உறவுகள், முறிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு நேரத்திலே அந்த அருட்சாதன வாழ்க்கை முறையை கற்பித்து கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் அந்த கிராமமே கடவுளுக்கு சான்றாக மாறியது என்று புனித ஜான் மரிய வியானி வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இந்த எலிசா சூனேம் நகரத்து வீட்டினுடைய சந்திப்பு நமக்கு மையப்படுத்துகிறது. அன்பு உறவுகளே, இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நவீன உலகத்தில் நாம் பல சுவாரஸ்யமான நற்பண்புகளை தொலைத்து விட்டு இருக்கிறோம். அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a culture of atrocity. வன்முறையினுடைய கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு இல்லாத கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதனால்? அதிகமான நேரம் பாருங்க, கைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் பொழுதுபோக்கு கேளிக்கை நேரங்களிலும் தான் நம் குடும்ப உறுப்பினர்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒன்று கூடி வருதல் இல்லை, நேரத்தை ஒன்றாக சேர்ந்து செலவிடுதல் இல்லை, இறைவனுக்கு நேரத்தை செலவிடுதல் இல்லை. இந்த நாட்களில் நம்மிடத்தில் வசதி இருக்கிறது, பெரிய வீடுகளை கட்டிவிட்டோம், பெரிய பெரிய அறைகளை எல்லாம் அமைத்து விட்டோம். இறைவனுக்கு ஒரு சிறிய அறையை நாம் கட்டி வைத்திருக்கிறோம். ஆனால் அங்கு கூட சென்று நாம் ஒரு நிமிடம் கூட நின்று இறை வார்த்தை வாசிப்பது கிடையாது, முழங்காலில் நின்று ஜெபமாலை ஜெபிப்பது கிடையாது. என்றால் இறைவனுக்கு எந்த இடத்தை, எவ்வாறான அறைகளை நாம் இங்கே ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்பதை தான் இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பு உறவுகளே, இந்த சூனேம் நகரத்து அந்த பெண் தன் வாழ்விலை செய்து காட்டிய அந்த அழகான செயலை நாமும் செய்ய தொடங்கலாம். திருச்சபை கட்டளைகள் சொல்லித் தருகிறது, நம்மால் ஆன உதவியை நம் ஞானமைப்பருக்கு செய்வது என்று. எனவே குருக்கள், இறை அடியார்கள், நல்ல மனிதர்கள் உங்கள் கண்களுக்கு தெரிகிற பொழுது அவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். இந்த சந்திப்பு எலிசாவும் சூனேம் நகரத்து அந்த பெண்ணுடைய சந்திப்பும் எனக்கு ஒன்றை தனிப்பட்ட விதத்திலே உணர்த்துகிறது, நினைவுபடுத்துகிறது. குருக்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, உங்களை போன்று எளிமையான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறவர்கள். சில வேளைகளில் உங்களுடைய அன்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது, உங்களுடைய நட்பு தேவைப்படுகிறது, உங்களுடைய ஊக்கம், உற்சாகம் தேவைப்படுகிறது, உங்களுடைய உயரிய ஆலோசனைகள் அவருக்கு தேவைப்படும். எனவே உடன் இருந்து வழிநடத்துங்கள், தாங்கிக் கொள்ளுங்கள். கோவிட் பெருந்தொற்று காலம், இயற்கை பேரிடர்கள் காலம், இப்படி பல வேளைகளில் இந்த 18 ஆண்டு காலத்தில் நான் எத்தனை சூனேம் நகரத்து பெண்ணை போல அந்த பெண்ணினுடைய மனநிலை கொண்டவர்களை, எத்தனை நல்ல உள்ளங்களை, அன்பிய பொறுப்பாளர்களை, நல்ல பீடச்சிறார்களை, வாலிப பிள்ளைகளை நான் சந்தித்திருக்கிறேன். நான் சான்று பகர்கிறேன். நீங்கள் ஒருபொழுதும் கைவிட்டு விடுவதில்லை. இருப்பினும் நாம் இன்னும் மிகுந்த அக்கறையோடு அந்த பெண் எடுத்துக்கொண்ட அந்த சிரமத்தை போல, அந்த பெண் காட்டிய அந்த அக்கறை போல நாமும் இறை பணியை செய்கிறவர்கள் மீது நாம் காட்டத்தான் இந்த இறை வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் அடியார் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லுகிறார், நாம் திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று. திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்றால் என்ன? நாம் புது வாழ்வு பெற்றவர்கள். பழைய பாவத்திலே மறிக்கப்பட்டிருக்கும், பாவத்துக்கு இறந்து நாம் வாழ்வுக்குள் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் திருமுழுக்கில் இணைந்திருக்கிறோம் என்றால் புது வாழ்வு வந்திருக்கிறது. மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னேனே விளக்கம். அதுபோல கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது புது வாழ்க்கை, ஒரு புதிய ஃபியூச்சர் உனக்கு கிடைக்கப் போகிறது, ஒரு புதிய நம்பிக்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என்று பவுல் சொல்கிறார். அதை நாம் உணர வேண்டும். அந்த புது வாழ்வை நம் வாழ்விலே பிறர் காண நாம் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை என்னுள் பிறர் காண வேண்டும், அது புது வாழ்வு. பிறகு நற்செய்தியில மிக அழகாக ஆண்டவர் இந்த நற்செய்தி பகுதியை நிறைவு செய்கிறார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும்
தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, விருந்தோம்பல் மிக முக்கியமான பண்பு. குருக்களை உபசரிப்பது, அவளை ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, பாராட்டுவது, அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, குறிப்பாக அவர்களுடைய தனிமை நேரத்தில், அவருடைய கடுமையான நாட்கள், நோயுற்றிருக்கிற பொழுது நலம் விசாரிப்பது, நாங்கள்லாம் இருக்கிறோம் என்று ஆறுதல் சொல்லுகிறது எல்லாம் இன்னும் அந்த பணியாளருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். அவர் மிகுந்த வல்லமையோடு கடவுளுடைய வல்லமையாய் அந்த பங்கிலே பணியாற்ற முடியும், செயல்பட முடியும். அந்த குருவானவரை அழையுங்கள், இல்லத்தில் ஜெபியுங்கள், ஒன்று கூடி ஜெபியுங்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த குருவானவர், இறை பணியாளர், இறை ஊழியர்கள், நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஆலோசனையும் புது நம்பிக்கையும் கடவுளுடைய வாக்குறுதியிலும் தருவார்கள். அப்பொழுது நம் குடும்பம் நல்ல செழித்தோங்கி நிற்கும். எப்படிப்பட்ட நிலைகளையும் தாங்கிக் கொள்ளலாம், கடந்து விடலாம். எப்பேற்பட்ட துன்பத்தையும் நாம் மீண்டு எழுந்து விடலாம் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக மாறுகிறது. எனவே அன்பு உறவுகளே, சூனியம் நேரத்து அந்த வசதி படைத்த அந்த பெண் மனநிலை, அந்த பண்பு நம் வாழ்வில் வெளிப்பட ஜெபிப்போம். தாயின் தந்தையான கடவுளே, எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்கிற நல்ல மனிதர்கள், புனிதர்கள், தூய மனிதர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நாங்கள் இறைப்பற்றுடன் நடந்து கொள்ளவும், நம்பிக்கையிலே வளரவும், தாராள உள்ளத்தோடு அவர்களை மாற்றிப்படுத்தவும் எங்களால் இயன்ற அந்த உதவியை இந்த ஞான மேய்ப்பருக்கு செய்து இறையாட்சி பணியையும் திரு அவை பணியையும் நாங்கள் தாங்கி பிடிக்க எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும். நன்றியோடு கேட்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன். மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர்.